வணக்கம் அண்ட் வெல்கம் டு Candidly Sara. இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைலில் வீட்லேயே பன்னீர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 200 grams ஆஃப் பன்னீர் எடுத்துக்கிறோம். இந்த பன்னீரை ஆயிலில் போட்டு கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலா செய்யலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 இலாச்சி ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பிரியாணி இலை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைன்லி சாப் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதில் நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மூணுத்தையும் நல்லா சாட்டே பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா ப்யூரே பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம இதை ஃபஸ்ட்லேயே மசாலா ஆட் பண்ணும்போதே பண்ணலைன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் தான் அதோடய ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போது நான் 1 ஸ்பூன் பீனட் பட்டர் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் பட்டர் வச்சுருந்தா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டா பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்து குக் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் மசாலா வீட்லேயே தாபா ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எஸ், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.